எனக்கு வந்து அந்த போஸ்டிங்ஸ் கொடுத்தாங்க. திருவண்ணாமலை போனதே இல்லை அதுக்கு முன்னாடி. அப்போ ரொம்ப ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் பண்ணின்னு ஹேர் ஸ்டைல்லாம் இது ரொம்ப லேட்டஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணி பாடி அப்படிலாம் இருப்பேன். அப்போ ஃபஸ்ட்டு டைம் அந்த இதில் கோயில் உள்ள அப்படி உடஞ்ச உடனேயே என்ன அறியாமலே செட் பட்டனை நானே கைட்டுறேன். அப்படி எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னத்துக்கு இதெல்லாம் நம்மளுக்கு அவருக்கு வந்து என்ன ஆமாம் இதெல்லாம் கைட்டி போட்டுட்டு சும்மா அப்படி போய் உட்காந்துக்கலாம், அப்படி போய் நிம்மதியாக உட்காந்துக்கலாம் அப்படியே தோணி ஒரு பட்டன் கைட்டிட்டேன். அப்புறம் யோசிக்கிறேன், நம்ம என்ன இந்த மாதிரி நம்மளுக்கு லைஃப்ல எந்த கஷ்டமும் அவரு அப்படியே தானே பண்ணாரு அவரு. ஆமா, எனக்கு லைஃப்ல எந்த கஷ்டமும் இல்லை நம்மளுக்கு, நம்ம ஏன் இது திரும்ப பட்டனை போட்டுக்கிறேன், நம்மளுக்கு ஏன் ஒரு செகண்ட் வந்து இப்படி தோணுச்சு சொல்லிட்டு அப்புறம் உள்ள போயிட்டு எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நான் வெளியில வரும்போது நான் போய் உட்காரலாம் நினைச்சேன் பாருங்க. அந்த இடம் அப்படி போய் அவங்க உட்காந்துருக்கேன். அதை போனால் அந்த பாதாள குகைன்னு அங்கதான் ரமணர் ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்கேன். அங்கதான் கண்டுபிடிச்சாரு. கரெக்டா எனக்கு அந்த இடத்த பார்த்து அங்க அந்த பக்கமா போய் அப்படியே உட்காந்துக்கலான்னு தோணுது. நீங்க சொல்லவே எனக்கு அது மட்டும் இல்லை, கொல்லூர் போயிருந்த போது அந்த நதி இருக்குல்ல, மூகாம்பிகை அந்த நதி. ஆமா ஆமா, சுவாமிகள்கிட்ட பேசுறேங்கிற உணர்வோடய பேசுறேன். எனக்கு வந்து அந்த போஸ்டிங்ஸ் கொடுத்தாங்க. திருவண்ணாமலை போனதே இல்லை அதுக்கு முன்னாடி. அப்போ ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் பண்ணின்னு ஹேர் ஸ்டைல்லாம் இது ரொம்ப லேட்டஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணி பாடி அப்படிலாம் இருப்பேன். அப்போ ஃபஸ்ட்டு டைம் அந்த இதில் கோயில் உள்ள அப்படி உடஞ்ச உடனேயே என்ன அறியாமலே செட் பட்டனை நானே கைட்டுறேன். அப்படி எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னத்துக்கு இதெல்லாம் நம்மளுக்கு அவருக்கு வந்து என்ன ஆமாம் இதெல்லாம் கைட்டி போட்டுட்டு சும்மா அப்படி போய் உட்காந்துக்கலாம், அப்படி போய் நிம்மதியாக உட்காந்துக்கலாம் அப்படியே தோணி ஒரு பட்டன் கைட்டிட்டேன். அப்புறம் யோசிக்கிறேன், நம்ம என்ன இந்த மாதிரி நம்மளுக்கு லைஃப்ல எந்த கஷ்டமும் அவரு அப்படியே தானே பண்ணாரு அவரு. ஆமா, எனக்கு லைஃப்ல எந்த கஷ்டமும் இல்லை நம்மளுக்கு, நம்ம ஏன் இது திரும்ப பட்டனை போட்டுக்கிறேன், நம்மளுக்கு ஏன் ஒரு செகண்ட் வந்து இப்படி தோணுச்சு சொல்லிட்டு அப்புறம் உள்ள போயிட்டு எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நான் வெளியில வரும்போது நான் போய் உட்காரலாம் நினைச்சேன் பாருங்க. அந்த இடம் அப்படி போய் அவங்க உட்காந்துருக்கேன். அதை போனால் அந்த பாதாள குகைன்னு அங்கதான் ரமணர் ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்கேன். கண்டுபிடிச்சாரு. கரெக்டா எனக்கு அந்த இடத்த பார்த்து அங்க அந்த பக்கமா போய் அப்படியே உட்காந்துக்கலான்னு தோணுது. நீங்க சொல்லவே எனக்கு அது மட்டும் இல்லை, கொல்லூர் போயிருந்த போது அந்த நதி இருக்குல்ல, மூகாம்பிகை அந்த நதி. ஆமா ஆமா, சுவாமிகள்கிட்ட பேசுறேங்கிற உணர்வோடய பேசுறேன்.